ஒரு ஆணையத்தை ஒன்று கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்க வந்து அந்த ஒரு நபர் ஆணையரை வந்து நீங்க மதிக்கல. அதனால ஆளாளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அமைச்சரா இருக்கிறவங்க எல்லாம், முன்னாள் அமைச்சரா இருக்கிற செந்தில் பாலாஜியோட பேச்சு இதெல்லாம் வந்து அப்ப இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. காவல்துறை அதிகாரி பேசுறதுல இருந்து எல்லாரும் பேசினா, முதலமைச்சர் எதுக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் இதுக்கு வந்து ஓடி ஓடி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வராரு? ஆணையருக்கு இவர் ஏதோ சொல்றாரா, இதுதான் நடக்குது, இதுதான் நியாயம், இப்படித்தான் போயிருக்கு அப்படின்னு இவங்க டிக்டேட் பண்றாங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாதுல்ல. ஒரு ஆணையம் முடிவு பண்ணி அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்குன்ற ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் கூட ஏன் இவங்க வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த ஆணையம் வந்து வேஸ்ட் ஆணையம்ங்க. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நமக்கும் புரியல. ஆளாளுக்கு இப்போ வந்து உண்மை கண்டறியும் துப்பறிவாளர்கள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற நிறைய பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எவ்வளவு என்ன பண்ணாலுமே போன உயிர் வருமா? கண்டிப்பா. எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு, துடிக்குது இல்லையா? உண்மையா ஒரு உங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு எல்லா மக்களும் யார் வாய் எடுத்தாலும் பேசினாலும் அதை பத்தியே நம்ம பேசுறோம், தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம், நம்மளால மறக்கவே முடியல. அப்ப அந்த இன்சிடென்ட்டுக்குள்ள போயிட்டு வந்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வலியா இருக்கும்.